கர்த்தருடைய நாம் மகிமையடையட்டும். அருமையான இந்த நாளுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாம் ஏறெடுப்போம். இன்றைக்கு நமக்கு தியானிக்க வேண்டிய வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஹல்லேலூயா. 33. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவர் சொல்ல என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். நம்ம உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் குடும்பத்தை பற்றியும் ஜீவஸ்தலத்தை பற்றியும் தேவனுடைய மகிமை இங்கே விளங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் போதித்து நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி நம்மை போதித்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த போதனையை நம்ம கேட்டு ஆவியிலே இப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவரன் சொல்லனா, ஆவியில் வளர்கிறவங்க இன்னும் வளருங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ வளர்ந்தால் பத்தாது, இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அப்போ அவர் இன்னும் வளர்கிறதுக்கு என்னென்னா, நம்மை அவர் பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அருமையான சகோதரி சொன்ன மாதிரி நம்ம பொக்கிஷங்களெல்லாம் பிள்ளைகளுக்காண்டி சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ சங்கீதத்தில் பைபிளில் இருக்குது. ஆனால் லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவங்க உலக பிரகாரமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பொக்கிஷங்களை பரமபிதாவினிடத்தில் பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கணும். இப்போ பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா அவர் என்ன சொல்லணும்? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தபடி யாருடையதாகும். ஒன்று. ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்ம எவ்வளவு சொத்துக்களை சேகரித்திருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம குடும்பங்களில் பிரச்சனை தான் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஒன்றுமே சேர்த்து வைக்காத இடங்களில் பெற்றோர்களை பிள்ளைகளை அருமையாக பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பொக்கிஷங்களை பிள்ளைகளுக்கு அதை சேர்த்து வைக்கும்போது அவர்களுடைய ஆத்மாவும் நஷ்டப்படுது, நம்முடைய ஆத்மாவும் நஷ்டப்படுது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பொக்கிஷங்களெல்லாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இருக்கும்படி நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நம்ம பொக்கிஷங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென். இப்படி நம்ம சேர்த்து வைக்கும்போது நமக்கு பூமியில் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சுத்த கிருபையினால் முன் குறித்த தீர்மானத்தின்படி நம்மை அவர் அவருடைய சொந்த குமாரனாக குமார்த்தியாக அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை அவர் வாங்கிவிட்டார். ஆமென். இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளைய தத்தெடுத்துட்டோன்னு வைங்க, கிரயமாய் செலுத்தி எடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைக்குள்ள அத்தனை காரியங்களையும் ஒரு தாய் ஒரு தகப்பை செய்கிற மாதிரி நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம யாருன்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால அவரால் தத்தெடுக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். அப்போ சொந்த பிள்ளைகள்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போன்னு அதுகளுக்கு தெரியவே தெரியாது. ஆமென். அதுகளுக்கு என்ன தெரியும்? சாப்பிட்ற நேரம் வந்துடுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம அதுகளுக்கு எது பிரியும், எப்படி இது பண்ணோம், அதே மாதிரி சாப்பாடு இது பண்ணிடுவோம். என்னத்தை பிள்ளைகள் இஷ்டப்பட்டு குடிப்போன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன இஷ்டமோ நம்ம அதை செய்திடுவோம். என்னத்தை உடுப்போன்னு தெரியும்.
நான்லாம் எனக்கு பிள்ளைகள் நாங்கள் சின்னதில் இருக்கும்போது நான் நீட்டாக கூட்டிகிட்டு போவேன். ஹல்லேலூயா. எல்லாம் ட்ரெஸ் அயன் பண்ணி ஷூவில் முகம் தெரியணும், பாலிஷ் போட்டு. அந்த மற்ற ஷூவெல்லாம் கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி லெதர் தான் பிடிக்கும். அவ்வளோ போட்டு ஒரு இறங்கிட்டாலே அவ்வளோ மகிமையாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை தெரியாது. ஏன்னா அவைகள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் பார்த்து விடுவார்கள். அப்போ பெற்றோர்களுக்கு மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துலேயும் நீ எனக்கு பிள்ளையாயிட்டியன்னா நீ எதையும் பிடிச்சி நீ கவலைப்படாத. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம என்ன வேணும் இன்றைக்கி என்ன நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சாட்சி தான், ஒரு புக்கு தான் இல்லையா? நம்ம என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போன்னு நம்ம எதையுமே நம்ம நினைக்கிறதே கிடையாது. பாருங்கள், ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இவளுக்கு மலர்ந்தான் வானம் என்ன கவர்ந்தான் பூமின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கவலையே கிடையாது. எதுக்கு கவலை இல்லைன்னா, என்ன நடத்த வேண்டியவங்க எனக்கு அப்பா, ஃபாதர் இன் ஹெவன். ஆமென், ஆமென். நீங்கள் அந்த உணர்வும் ஏசாமிக்கு மேலே அந்த அப்பான்னு சொல்ல ரிலேஷன்ஷிப்பும் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உலக மனுஷரை போல் கடன் வாங்க போயிடுறீங்க. ஹல்லேலூயா. கடன் வாங்கினாலே நமக்கு தெரியும் அதை திரும்பி கொடுக்க முடியாது. அப்போது சாத்தானுடைய வலையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? விழுந்துருவோம். அவனுடைய வலையில் விடும்போது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியும்? ஹல்லேலூயா. அதுக்கு முந்தி நம்ம என்னென்னா, நம்முடைய அப்பத்துக்கோ சரீரத்துக்கு எதுக்குனாலும் இயேசுவே என்று சொல்லுவோம், அப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, ஜீவனுக்காக நீங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடைய பார்க்க சரி விசேஷித்தவர்கள். அப்போ நீங்கள் என்னுடைய சமூகத்தில் விசேஷித்தவர்கள். எத்தனை பேரும் இதெல்லாம் ருசிக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர இதை சொல்லி ஒரு ஆளை திருத்த முடியாது. ஆமென். இதை சொல்லி ஒரு ஆளை இயேசுகிட்ட கொண்டு வர முடியாது. உங்களையே நீங்கள் பாருங்கள், என்னையே நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தை ஆமென்றோ ஆமேன் என்று இருப்பதுனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும்படிக்கு நான் என்னுடைய உள்ளமானது எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அபிஷேகத்தினால பிதாவை நோக்கி பார்க்கட்டும். காக்கை குஞ்சுகள் தன்னுடைய ஆகாரத்துக்காக தேடும்போது அவர்களை போஷிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. காட்டு விலங்குகளை நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்க விலங்குகளை காட்டிலும் அந்த விலங்குகள் கொழுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். அதே மாதிரி தேவனால் போஷிக்கப்படுற தேவனுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் மனுஷரால் சூப்பும் ஹை ஃபுட்டும் கொடுத்து வளர்க்கப்படுற பிள்ளைகளுக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியும். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்த்தா கொழு கொழு கொழுன்னு முகமும் ஒரு ஷைனிங், அதுகளுக்கு நடங்க ஓட்டம் சாட்டம் எல்லாமே ஒரு பிரிஸ்காக இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்னா எதையுமே அவங்க யோசிக்கலை, தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி தேவனிடத்திலிருந்து விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பெற்றோரால் கற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பணக்கார வீட்டுக்கு ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னா, நான் இதுதான் சாப்பிடுவேன், நான் அப்படி தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன், பிள்ளைகளெல்லாம் நோஞ்சா நாட்டு இருக்கிறாங்க. ஆமென். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 22:24 காகங்களை பாருங்கம்மா, அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டகசாலையில் களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, தேவன் பிள்ளை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? நான் என்ன நம்ம ஆவியானவர் நம்ம சபையில் என்ன கொண்டு போகிறான்னா, நம்ம விசேஷித்தவர்கள் என்று அறிய வேண்டும்.
நாம் உலகத்துக்குரியவர்கள் இல்லை என்று நாம் அறிய வேண்டும். நாம் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். நடத்தப்படுகிற மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதல்லவென்றும் நடத்தப்படுகிறவராலே அவன் நடத்தப்படுகிறார் என்று அறியும்படிக்கு தேவன் நம்மை பயிற்றுவித்தே கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்குறத மாத்திரம் இல்லை, இதை நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். மிகவும் அற்பமான காரியம் இல்லால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுறது என்னம்மா? ஒரு தலைவலி வந்தால் அந்த தலைவலியை உங்களுக்கு மாற்ற முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கை வலி வந்தால், ஒரு கால் வலி வந்தால், ஒரு முட்டு வலி வந்தால், இதெல்லாம் சின்ன வலிகள். ஹல்லேலூயா. இது வந்தோம் நம்ம என்ன செஞ்சிடும்? முதுகு வலி வந்தால் எனக்கு முடியலை, எனக்கு முடியலை, எனக்கு முடியலை. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அற்பமான காரியத்தை உனக்கு செய்ய முடியலை. அப்போ நீ மற்றவர்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நான் சொல்லித்தரேன், எவ்வளவு இருந்தாலும் ஏசப்பா நான் உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவா, உங்கள் ரத்தம் என் சரீரத்தில். ஆமென். நம்மள ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்குண்டோ அங்கு நோய்கள் கிடையாது, அங்கே பாவம் கிடையாது, அங்கே சாபம் கிடையாது, அங்கே வியாதி கிடையாது, அங்கே தரித்திரம் கிடையாது, அங்கே ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் தான் உண்டு. ஆமென். அப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவும் போது அந்த கழுவுற ரத்தம் உங்கள் சரீரத்தில் ஒட்டி கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறது. அந்த தலைவலி வரும்போதோ வேறு நோய்கள் வராதபடி இயேசுவே என்னுடைய தலைவலி என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும். அவர் கேட்பார், என் பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. இப்போ நான் மெசேஜ் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்காக வேண்டி ஜெபிங்க. எதுக்கு ஜெபிக்க சொன்னேன்? சொன்னேன் தானே, பலவீனமாக இருக்கேன், செய்தி கொடுக்கணும், ஜெபிங்கன்னு சொன்னேன். ஆனால் செய்தி வரும்போது பாருங்கள், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் செய்தியை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆமென். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்கு தான் உங்கள் கண்ணுக்கு முன்னால் என்னை இப்படி வச்சுருக்காரு. நீங்கள் ஒரு சின்ன இது வந்தோடனே என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி எனக்கு பலவீனம், எனக்கு இன்றைக்கி முடியலை. தேவனுடைய செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கும்போது எப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியும்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, சர்வ மகிமையிலும் சாலமோன் முதல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டது கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களாம்மா? ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் பார்த்து இயற்கை தான் எனக்கு ஏசம்மைக்க ரொம்ப பிடித்தது. பூக்களுக்கு கலர்கள், அதுகளுக்கு அந்த இலைகளெல்லாம் அடுக்கி வச்சு அந்த மரங்கள் செடிகளெல்லாம் வளருதுலாம். இந்த மகிமை மனுஷனுடைய சொந்த கிரியையினால் செய்யவே முடியாது. அப்போ இவைகளை பார்க்கிலும் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடக்கூடிய ஒரு புல்லுக்கும் ஒரு புஷ்பத்துக்கும் அவர் இவ்விதமாய் செய்தால் உங்களுக்கு உடுத்து இப்போ அதிக நிச்சயம் தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நிச்சயம் பாருங்கள். கர்த்தர் இன்னைக்கு என்ன உடுத்துருக்க நீங்கள் பார்க்கணுன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சாரி போட வேண்டியதாக இருக்குது. பார்க்குறவங்க சொல்லுங்க, என்ன கை எப்போவுமே ஒவ்வொரு சாரி புதுசாக உடுக்குறீங்க, இது எப்படி உடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்க தானே செய்கிறாங்க. அது எப்படி? அது தேவனால். ஏன்னா நான் என்னை சார்ந்து இருக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் பறவைகளை உடுத்து போஷிக்கிறவர் என்னை போஷிப்பார். இன்றைக்கி நல்ல குதிப்பு, ஒரு குதிப்புக்கு விலை 300 ரூபா சொன்னான். அந்த குதிப்பை வாங்கி ஒரு அழகான குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் சாப்பிட்டுட்டு, நேர்த்தியாய் உடுத்துக்கிட்டு, நேர்த்தியாய் மகிமைப்படுத்த தேவனுடைய கிரியைகளை செய்யும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படிக்கு தேவன் கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சோர்ந்தே போகாதீங்க.
கிறிஸ்தவ வாழ்க்கை சவாலின் வாழ்க்கை, சேலஞ்சின் வாழ்க்கை. ஒத்தை கொண்டு வாரியாடா நீனும் நானும் சண்டை போடுவோன்னு சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். சொன்ன இல்லையா, கழுகுகளை போல செட்டைகளை விதைத்து உயர உயர பறப்பாங்களாம். அந்த கழுகு 40 வயசு ஆகும்போது மலைக்க உச்சியில் போயிருந்தாமா. ஹல்லேலூயா. நீ கேட்ட அழகான ஒரு செய்தி அது. எல்லாருக்கும் ரத்தம் வர 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 அதுக்கு அழகு வச்சே அதுக்கு இலைகள் எல்லாம் கீழே கொத்தி போடுது, இறகுகள் எல்லாம். அதுக்கு விரலுள்ள நகங்களை பாறையில் முட்டி முட்டி அந்த விரலெல்லாம் நகத்தெல்லாம் வெட்டிடுறது. எவ்வளோ அதிசயம் பாருங்க. ஒரு ஒரு பறவைக்கு இவ்வளோ மூளை இருந்தால் ஏமா நமக்கு மூளை இல்லை? அந்த அலகுகளெல்லாம் மரத்தில் கொட்டி கொட்டி பாறையில் கொட்டி அந்த அலகையும் உதித்து போட்டு மொழுக்குன்னு ரத்தத்துக்குள்ளே அந்த பறவை 5 மாதம் இருக்குதான். ஹல்லேலூயா. 5 மாதம் அமர்ந்து இருக்குது. தேவனுடைய மகிமையை விளங்கும்படி திரும்பியும் எனக்கு அலகு முளைக்கும், திரும்பியும் எனக்கு சிறகு முளைக்கும், திரும்ப வரல. நான் இன்னும் உயர உயர பறந்து 70 வயசு வரை எனக்கு மனுஷனை மாதிரி அதுக்கு ஆயுசு கொடுத்துருக்காருன்னா எத்தனை மகத்துவம் இல்லை. அந்த பறவைக்கு இருக்க அறிவு ஏமா மனுஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விசேஷமாக கிறிஸ்துவை உடைய நமக்கு ஏன் இல்லை? ஆமென். கிறிஸ்துவை தெரியாதவங்களை நம்ம விட்டுருவோம். இயேசு யாருன்னு தெரியாதவங்களை விட்டுருவோம், ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருவோம், அபிஷேகம் பெறாதவங்களை விட்டுருவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தரால் போதிக்கப்படும்படி அவருடைய அபிஷேகத்துக்கு உள்ளே இருக்கிற நமக்கு ஏமா அந்த கழுகுக்குள்ள அறிவு இல்லை? ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்போடு தான் நமக்கு இந்த செய்தி தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. என் ஜனங்கள் என்னை தேடினீர்களானால் கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைவீர்கள். என் ஜனங்கள் ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்தது கிடையாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நாம் மகிமையாக உயர்ந்த இடத்துல கண்மலைமை கொண்டு நிறுத்துவேன். அந்த வாக்கு நமக்கு கொடுக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தினால நம்மை நடத்தும் போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜீவ ஜனங்களே, உங்கள் ஜீவன் ஆத்துமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை பார்க்கும்போது, என்ன பார்க்கும்போது இது தேவ ஜனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள அளவில்லாமல் தந்திருக்கிறத நீங்கள் அறிந்து நீங்கள் செயலாற்ற வேணும். ஹல்லேலூயா. 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 நம்ம செயலாற்றுகிறவர்களாக இருக்கணும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க இருங்க இருங்க. ஹல்லேலூயா. குருவி காக்கா நான் நினைப்பேன், ஐயோ இன்னைக்கு மழை வந்துட்டே, குருவி கூடெல்லாம் எப்படி தங்கும், காக்கா கூட்டிலெல்லாம் தண்ணி பட்டுருமே, அதில் எப்படி இருக்கும்? அதுகளுக்கு அதை பற்றியே கவலை கிடையாது. நம்ம தான் யோசிக்கிறோம், ஐயோ இனி இதுக்கு ஆகாரத்துக்கு எங்கே போவாங்க, ராத்திரி பகலும் மழையாக இருக்குது, நாளைக்கு காலையில் எப்படி போய் ஆகாரத்தை தேடுவாங்க, இது என்னத்தை சாப்பிடும்? நான் நினைப்பேன் இதுக்கு எங்கே போய் சாப்பாடு கிடைக்கும், அது கவலையே படாது. ஹல்லேலூயா. 2 நாள் கழித்து மழை கொஞ்சம் குறைஞ்சோடனே குச்சி குச்சி குச்சின்னு வந்து இந்த இலைகளெல்லாம் கொத்தி உயர்த்தி பார்த்து அங்கே இங்கே ஆகாரம் எல்லாம் சார் எனக்கு அதிசயமாக இருக்கும். ஒரு பறவைக்கு இருக்க அறிவு, பறவைக்கு இருக்கிற கடவுளுக்கு மேலே உள்ள பற்று, ஆதரவுப்படுத்த அபிஷேகம் பெற்ற ஜீவ ஜனங்களாக நமக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்கள். ஆமே. அதனால் இவைகளெல்லாம் எப்படி நீங்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நான் பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. இவ்வளோ ஒரு பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய நான் இல்லை. இந்த வீடு தரும்போது நான் ஏசப்பா எனக்கு இந்த வீடு வேண்டான்னு
கீழே உருண்டு அழுதேம்மா. யாராவது வீடு வேண்டான்னு அழுவாங்களா? நான் அழுதேன், எனக்கு வேண்டாம் ஏசப்பான்னு. ஏசப்பா சொன்னாங்க, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுற மகளே, இந்த வீட்டை நீ கூட வச்சுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறுக்கலை, நான் நூக்கலை, நான் விதைக்கலை, நான் களஞ்சியத்தில் சேர்க்கலை, நான் எல்லாருமே செய்யலை. அந்த வீடை பார்க்க போகும்போது அந்த வீட்டில் ஒரு ஓனர் இருந்திருக்காரு. நாங்கள் கொஞ்சம் ரூபா தான் எங்களுக்கு வீடு வேணும், நாங்கள் போகிறோம். அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாது. என்னை கண்டோன்னு சொல்கிறாரு, இந்த பிள்ளை எனக்கு நல்லா தெரியும், இது என் மகளுக்காக கட்டின வீடு, உங்கள் கையில் எவ்வளோ ரூபா இருக்கோ தந்துட்டு சாவியை வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் 100க்கு 100 தேடினேன். ஆமேன். அப்போ இந்த வசனம் ஆமேன் என்று இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி வேணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சாட்சி சொல்வேன், வீடு கட்டணும், பணம் வேணும், லோன் எடுக்கணும். எங்கே லோனுக்கு போயிடுவாங்க, கடன் வாங்கணும், தின்னாமல் குடிக்காமல் பேங்கில் போடுது, அங்கே பணத்தை சேர்க்குது, அதை செய்யுது, வீடை கட்டுது. கடைசியில் கெட்டோ முடியலையோ கடைக்காரனாக ஆகி சில நேரம் குடும்பமாக அழுதே அந்த வீட்டில் இருந்து அந்த வீடை அனுபவிக்க தெரியாமல் போகிறது. இன்னைக்கு சொன்னார், உன் வீட்டுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வரக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர் வரும்போது அந்த வீடு பெரிய பங்களாவாக தானே இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. இது நான் அறுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை, அதுக்காக நான் எதுவுமே நான் யோசிக்கலை. கர்த்தர் சொன்னார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுற, இது உனக்கு கிடைக்கும். அருமையான தேவனுடைய உலக மக்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்க. எந்த மனுஷர்னாலும் எதுக்காக வேண்டியோ நீங்கள் உங்கள் சுயத்தை கர்த்தருக்கு மேலே சாராம உங்களை சார்ந்து நீங்கள் எது செய்தாலும் அது வேஸ்ட். உங்கள் ஆத்துமா தேவனோடு சேர்ந்திருக்கட்டும். தேவனுடைய சித்தத்தையே அறிந்து நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார். இதுக்கு நான் உங்களுக்கு சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டிய வேலை என்று உங்கள் பிதாவுக்கு தெரியாதோ? எனக்கு ஒரு வீடு வேணும்னு நான் வேண்டாம் சொல்கிறேன். ஏசப்பாவுக்கு தெரியுது இவளுக்கு ஒரு வீடு வேணும். இவைகள் உனக்கு வேண்டான்னு தெரியாதா? நீ ஏன் உனக்கு பிரயாசப்படுத்துகிறா? நீ ஏன் உனக்கு உணர்வுக்கு உங்களை நீங்கள் அடிமைப்படுத்துறீங்க? சாத்தான் உங்களை சேதப்படுத்துவதற்கு, உங்களை கடனுக்குள்ளே தள்ளுவதற்கு, உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு, நீங்கள் கடன் வாங்குவதற்கு, கடன்லேருந்து மீள விடாதபடி அவனையே நீங்கள் சேவிப்பதற்கு, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு உங்களுக்கு நேரம் தராதபடிக்கும் சத்துரு செய்கிற சூழ்ச்சி அது. பரமபிதா என்ன சொல்ல, இவைகள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு தெரியாதோ? 24 அதிகாரம் 30ஆம் வசனம் லூக்காயில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நான் உங்களுக்கு சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் இப்போ இருக்கிற நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய திராணிக்கு மேலான ஆசீர்வாதங்கள். நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு தலை தூக்க முடியலை போதும்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க சொன்னேன், பாப்பா எனக்கு தூக்க முடியலை, எனக்கு போதும்னு. அந்த அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுக்கு நீங்கள் படிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இனி ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்னா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். உபாகமம் 28:2 அவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஆல் திஸ் blessings shall come on thee and overtake thee. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னம்மா வேணும்? இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே வந்து பலிக்கும்.
நீ தேவனுடைய பிள்ளையானா, தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளையானா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளையானா, உன்னுடைய ஆத்மா தேவனோடு சார்ந்து இருக்குமானால், தேவனுடைய கிரியை உன்னை நடப்பிக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன்னை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை அளவில்லாமல் நிரப்புகிறார் தேவன். அப்போ நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுங்க. இன்று முதல் நான் இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியை நான் தேடுவேன்னு சொல்லுங்க. இது உபாகமம் 23:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, கற்பனைப்படியும் கட்டளையின்படியும் நீங்கள் நடக்க கவனமாயிருங்க. நடக்காட்டா சாபம். நமக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதின்னு சொல்லிட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய சிரசில் பலிக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம நெகட்டிவ் பற்றி பேச வேண்டாம். அது நமக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு சொந்தம் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நம்ம தலையில் பலிக்கும். கற்பனைகளை நமக்கு நல்லா தெரியும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தாயும் தகப்பனை இல்லை அதனால் ஏதாச்சும் செய்தா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நமக்கு தெரியாமல் அறியாத காலத்திலே நம்ம செய்திருக்கலாம். மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு, எங்கள் அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு, அவங்களோட அளவு உண்டாக்கிட்டு, ஆண்டவரே தயவாக மன்னிங்க. அது எனக்கு அதுக்கு ஏசப்பா எப்படி மன்னிப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்க நம்ம கடனை கற்றுக்கோம். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக அவருடைய சித்தத்தின்படி அவருடைய எல்லா நல்ல வார்த்தைகளையும் கவனித்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் இன்னைக்கு சொல்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ பயப்படாத பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி 5வது பயப்படாதே சொல்கிறாரு. பயப்படாதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஏசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் தேடுவோம். உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியும் தேடும்படி நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை விட்டு விலகவே மாட்டோம். உங்களை இருக்க பிடிச்சிக்கிட்டோம். நீங்கள் எங்களை பிடிச்சி கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் பிடிச்சா கூட விட்டுருவோம். நீங்கள் எங்கள் கையை பிடிச்சிருங்க ஏசப்பா. எங்களை பிடிச்சிருங்க, எங்களை நடத்துங்க. நடத்துகிறவரால் தானே நாங்கள் நடத்தப்படுவோம். நீங்கள் நிச்சயமாக எங்களை நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரங்களில் ஒப்பப்படுங்கம்மா. நீங்கள் நடக்கும்போது உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்போம், சித்தத்தை நாங்கள் அறிவோம். நீங்கள் சித்தப்படி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவார். அவர் எங்களை நடத்தும்போது நாங்கள் உன்னத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டி எழுப்ப தேவ மகிமையை நாங்கள் காண்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிரப்பப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக உமக்கென்று பிரகாசிப்போம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கம்மா. ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாம் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கரபஷனைக்கா, ஹனத்தனைக்கா, கலத்தனைக்கா, கரபலிக்கோ, ஹனத்தனைக்கா. நன்றி தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்படி உம்மாலே நாங்கள் நடத்தப்பட போகிற கிருபைக்கா நன்றி. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்களை நடத்தப்பட போகிற கிருபைக்கா நன்றி. அந்த ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எங்கள் தலையில் வந்து தங்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எடுப்ப தேவ கிருபையும் பலத்தையும் நமக்கு தந்தருளாராக. ஆமேன், ஆமேன்.